சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் நீங்களாம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பண்ணை வச்சிருக்கக்கூடிய பண்ணையாளர்களும் இந்த கூட்டத்தில் இருப்பீங்க, வைக்கணும்னு நினைக்க போறவங்களும் இந்த கூட்டத்தில் இருப்பீங்க. சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்திருப்பீங்க. தெரிஞ்சவங்க உங்களுடைய பண்ணையில் பால் பண்ணையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஒரு கறவை மாடு வச்சு பராமரிக்கிறதுல என்னென்ன மாதிரியான நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிக்கல்ல இருந்து இந்த தீர்வுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரியா? என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த பண்ணை வச்சு பராமரிக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் பார்க்குறீங்க? யார் வேணாலும் சொல்லலாம். மாடு வச்சிருக்கவங்க, ஐயா குடற்புழு ஒரு பிரச்சனையா இருக்குது. நான் வேற மாதிரி என்னோட வார்த்தையை வேணா சொல்றேனே, ஒரு மாடு வச்சு பராமரிக்கிறதுல லாபகரமா இருக்க விடாம தடுக்கிற காரணங்கள் அப்படி சொல்றேன். எப்படி லாபகரமா பண்ணை நடத்த முடியாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம்? ஒண்ணு, ஐயா சொன்ன மாதிரி கன்றுகள்ல குடற்புழு தாக்கம் வர்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். வேற என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? கன்று நீ பண்ணை ஆரம்பிச்சது நிறுத்திட்டீங்க, நல்லது. நிச்சயமா உங்களுக்கு நான் விளக்கம் தரேன். ஐயா மட்டும்தான் பேசுறாங்க, வேற யாரா இந்த பக்கம்? என்ன மாதிரி நோய்கள்? கோமாரி நோய். அதாவது நீங்க இதை நான் பேசுற மாதிரி தான் இருக்கும், இதுல நிறைய இருக்கும். அதை விட நான் நிறைய சொல்லிவிடுவேன். அந்த ஸ்லைடு சும்மா வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. அது 170 ஸ்லைடு இருக்கு. எப்படி 170 ஸ்லைடு இருக்கு. அதனால இங்க பேசுறதே உங்களுக்கு நிறைய இருக்கும். கோமாரி நோய். கோமாரி நோய்ங்கிறது ஒரு அவர் சொன்னது ஒரே ஒரு நோய். அது மாதிரி நிறைய வியாதிகள் இருக்கு, நம்ம நிறைய பேசுவோம். சரிங்களா? இது இல்லாம வேற என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? முக்கியமான விஷயத்துக்கு நீங்க வரலையே, பால் பண்ணையில். அதுதான் அந்த பச்சை துண்டு வேணுங்கிறது. சரியா? அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இல்ல உண்மையான விஷயம், குரல் கொடுக்கறதுக்கு கூட பச்சை துண்டு போட்டு வரோம்னா அப்ப நம்ம எல்லாம் வாயடைச்சு போயா இருக்கோம். நான் எல்லார்ட்டையும் தானே கேட்கிறேன், பாலுக்கேத்த விலை கிடைக்கல, இதெல்லாம் முதல்ல சொல்லணும். நீங்க பால் பண்ணையில் இன்னைக்கு விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன? பாலுக்கேத்த விலை கிடைக்கல. விவசாயினாலே பிரச்சனை தான், அது ஓரமா வைங்க. எந்த ஒரு உற்பத்தி பொருளுக்கும் அதற்கான விலை சரியான அளவை நிர்ணயம் செய்யறது இல்லை. அது யாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம தனியா இன்னொரு இடத்துல பேசுவோம். சரியா? விலை நிர்ணயத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, உண்மையான ஒரு முதன்மையான சவால் பால் பண்ணையில். அடுத்து வேற ஒண்ணு, உற்பத்திக்கான காசு அதிகமாகுது. எப்படி? உற்பத்திக்கான செலவு அதிகமாகுது. அடுத்து இங்க என்னமோ சொன்னீங்க, அதான் அது ஐயா சொன்ன தீவனத்திலே விளையாடிடுச்சு. சரியா? மொத்தமா உற்பத்திக்கு சொல்லுங்க. சூப்பர். கிளைமேட்டுக்கு தகுந்த பாலோட அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈரோட்ல 30 லிட்டர் கறக்குன்னு சொல்றான், எங்க வீட்டுல கொண்டு கட்டினா 3 லிட்டர் தான் கறக்குது, என்ன பண்ண? சரியா? இதை பத்தி பேசுவோம். அப்போ சீதோஷ நிலை சார்ந்த பிரச்சனைகள். அடுத்து ஆள் கிடைக்கலையா சார்? நீங்க இதெல்லாம் ஓரமா விடுங்க, எனக்கு டெய்லி 4 ஆள் சப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நிச்சயமா இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆள் கிடைக்கிறது, பண்ணை பராமரிக்கக்கூடிய வேலையாள் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வேலை பார்க்க தயாரா இல்ல. நீங்க வேலை பார்த்தாலும் உங்களை வேலை பார்க்க கூட தயாரா இல்ல அரசாங்கம். அதான் 150 ரூபா கொடுக்குது ஒரு நாளைக்கு. எப்படி? அதான் 150 ரூபா கொடுக்குது. அதற்கு பின்பும் நிறைய விஷயம் இருக்குது. சரியா? அதையும் இன்னொரு நாள் பேசுவோம். அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன விஷயங்கள் ஒரு அடிப்படையான சின்ன விஷயங்கள் தான். இது இல்லாம நம்ம இதெல்லாம் நான் சொல்றேன். பால் பண்ணை தொழில சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், பாலுக்கேற்ற விலை கிடைக்கல. நீங்க சொன்னது அப்படியே வரிசையா கொண்டு வரேன். பாலுக்கேற்ற விலை கிடைக்கல, அடுத்து உற்பத்திக்கான காசு அதிகமாயிடுச்சு, மாடுகள்ல வரக்கூடிய நோய்களின் தாக்கம் அதிகமாயிடுச்சு, அந்த தாக்கத்தால் வரக்கூடிய மருத்துவ செலவு அதிகமாயிடுச்சு, கண்ணுக்குட்டி பராமரிப்புல நிறைய இழப்புகள் வருது. இது மேலோட்டமா நீங்க சொல்லியிருக்கிறது. இது இல்லாம வேற ஏதாவது இருக்கா? இதை பத்தி தான் பேச போறோம். இல்ல நிறுத்திடுவேன் நான். நீங்க நிறைய சொன்னீங்கன்னா நிறைய சொல்லுவேன், இல்லைன்னா கம்மியாக்கிக்குவேன் நான். வேற என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் சவால்கள் இருக்கு? மாடு இல்ல நான் சொல்றேன், பால் உற்பத்திங்கிறது முதல் காரணம். 2வது காரணம், நாட்டு மாடுனா 3 வருஷத்துக்கு ஒரு குட்டி போடும். என்ன பண்ணும்? இன்னைக்கு குட்டி போடும், 2 வருஷம் நீங்க பால் கறப்பீங்க, அதுக்கப்புறம் கடைக்கு அனுப்புவீங்க, கடையில 1 வருஷம் நின்று 3 வருஷத்துக்கு ஒரு குட்டி போடும். நாட்டு மாடை விட்டுட்டு கலப்பின மாட்டுக்கு எதுக்கு போறோம்னா, பால் அதிகமா வரணும். 2வது விஷயம், எனக்கு கண்ணுட்டி வருஷம் போடணும். எப்படி? 2வது முக்கிய காரணம், வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நம்ம கலப்பின பசுக்களுக்கு போனோம். ஆனா அப்படி நடக்குதா இன்னைக்கு? எந்த மாடாவது வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போடுதா? வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி எடுக்கணும். எப்படி எடுக்கணுங்க? எப்படி வருஷத்துக்கு கண்ணுட்டி எடுக்கலாம்?
நைட் பக்கத்து வீட்டு ஸ்டோர்ல ஏறி குச்சி எடுக்கணுமா? எப்படி எடுக்கலாம்? அதாவது ஒரு மாடு கன்று ஈன்றி 45 நாளுக்குள்ள, அதெல்லாம் 45 நாள்ல முதல் முறை சினைக்கு வரணும். எப்படி 45 நாள்ல சினைக்கு வரணும். முதல் முறை வர்ற பருவத்தை விட்டுருங்க. 2வது முறை வர்ற பருவத்துல சென ஊசி போட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 3 மாசத்துல உங்க மாடு சினையா இருக்கணும். சினை காலம் எவ்வளவு? மாடு எவ்வளவு நாள் சினையா இருக்கும் சொல்லுங்க. அடுத்து 280 ஒரு தரம். இந்த பக்கம் சும்மா சொல்லுங்க, யாருக்கும் தெரியாது. 9 மாதம் 270, 10 மாசம். அடுத்து அது எருவ மாட்டுக்கு. சரியா, நான் கேட்கறது பசு மாட்டுக்கு. அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மாசம் 9 நாள், முன்ன பின்ன 5 நாள் போகலாம். இது யாரு வேணாலும் எந்த கணக்கு வேணாலும் எடுத்துங்க, யாரும் சரி தப்புன்னு நான் சொல்லல. 9 மாசம் 9 நாள், எருவ மாடுனா 10 மாசம் 10 நாள். புரியுதா உங்களுக்கு கணக்கு? அப்போ இந்த நாட்கள்ல இது கண்ணுக்குட்டி போடுது சினை காலம். ஏற்கனவே 3 மாசத்துல சினை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 9 மாசம், 9 3 எவ்வளவு? வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி கிடைக்குமா? அப்படியே தள்ளி போனா 1 மாசம் தள்ளி போகும், 13 மாசத்துல கிடைச்சிட்டு போகுது. அப்போ ஒரு லாபகரமான பால் பண்ணை வேணும் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. போ நான் சொல்றேன். இப்போ பால் பண்ணை தொழில உள்ள பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல்ல பாலுக்கு விலை கிடைக்கல, அடுத்து உற்பத்திக்கான செலவு அதிகமாகுது, அடுத்து மாடுகளில் வரக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய மருத்துவ செலவு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, அடுத்து கன்றுகளில் வரக்கூடிய இழப்பு ஒரு சவாலாக இருக்குது. இது இல்லாம வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் போக போக நம்ம பார்த்துக்கலாம். சரியா, ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா அப்படிங்கிறார் அண்ணன். இந்தா சரியா, நிச்சயமா என்னடா எல்லாரும் பேசியிருப்பீங்க. நான் தான் டாக்டர் முத்துக்குமார். நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினேன், என்ன அறிமுகப்படுத்த ஒருத்தரையும் காணும். அதனால வந்த ஒரு தடங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. கடைசியா அப்படின்னு சொல்லிடுவேன் நான். சரியா, முடிக்கிறப்ப தரனே. சரியா, அதெல்லாம் மறக்க மாட்டேன். நீங்க விட்டுருவே கேப்பு சார் நம்பர் சத்தம் வந்துகிட்டே இருக்கும். சரியா, அப்போ முதல்ல உற்பத்தி திறன் ஒரு பிரச்சனையா இருக்கு, அடுத்து பாலோட தரம் ஒரு பிரச்சனையா இருக்கு. நீங்க சொன்னது போக வேற என்னென்னலாம் வருதுன்னு நான் சொல்றேன். உற்பத்தி திறன்ல என்ன சார் பிரச்சனை? எப்படி உற்பத்தி திறன்ல என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, இப்போ உங்களால ஒரு 70 கிலோ தூக்க முடியும்னு வச்சுக்குவோம். எப்படி நீங்க இதுவரைக்கும், ஆனா உங்களால தூக்க முடிஞ்ச 70 கிலோ, ஆனா 50 கிலோ தான் தூக்கி பழக்கப்பட்டிருக்கீங்க. புரியுதா? 50 கிலோ தான் தூக்கி பழக்கப்படும். ஆனா உண்மையா உங்களால எவ்வளவு தூக்க முடியும்? 70 கிலோ. அப்போ உங்களோட முழுமையான அந்த திறனை வெளிக்கொண்டு வரணும்னா அதுக்கு சில விஷயங்கள் தேவை. அந்த உற்பத்தி திறன் தான் பிரச்சனை. உங்க மாடு உண்மையிலே 15 லிட்டர் கறக்கக்கூடிய மாடா இருக்கும். எவ்வளவு? நம்ம கிட்ட 5 லிட்டர் கறந்துட்டு இருக்கும். அது ஏன், எங்க பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத போக பேசுவோம். இந்த உற்பத்தி திறனை எது தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். மாடோட மரபு பண்பு. எப்படி? மாடோட மரபு பண்பு, அதோட அப்பா அம்மாவை பொறுத்து, அடுத்து நீங்க கொடுக்குற சாப்பாடை பொறுத்து, அடுத்து நீங்க வச்சிருக்க சூழ்நிலையை பொறுத்து. 3 காரணி. மாடு, மாட்டுக்கான ஃபீடு, அடுத்து மாட்டுக்கான வீடு. எப்படி? மாடு, ஃபீடு, வீடு. ஃபீடுனா தீவனம், வீடுனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சுற்றுவட்ட சூழ்நிலை, பண்ணை சூழ்நிலை. இதுதான். புரியுதா? இந்த 3 காரணம் தயவு செஞ்சு மறக்காது. இந்த 3 சேர்ந்துதான் உங்க மாடு எவ்வளவு கறக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. நீங்க எல்லாம் கிராமத்துல பார்த்துருப்பீங்க, நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த மாடு 5 நாளும் கறக்கும். எப்படி? 5 நாளும். நம்ம ஊர்ல கறக்காது. இந்த ஊர்ல 10 லிட்டர் ஒரு நாளைக்குனால வாயை பழக்கணும், 10 லிட்டர் கறக்குது அப்படிம்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈரோட்லாம் பாத்தீங்கன்னா 40 லிட்டர் கறக்கிற மாடலாம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். 40 லிட்டர் 50 லிட்டர் கறக்கிற மாடலாம் இருக்கு. நான் வேற நாட்டுல பேசல, தமிழ்நாட்டுக்குள்ள ஈரோடுல 40 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள் இருக்கு. ஈரோடு, கரூர்ல இருக்கு. எல்லாம் கலப்பின பசுக்கள், உயர் ரக பசுக்கள் தான். நான் சொல்றேன், அடுத்தடுத்து வரும்போது சொல்றேன். உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையை கொடுக்குறேன். நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட கறவை மாடு வளர்ப்புல 20 வருஷம் பின்தங்கி இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருடம். நீங்க இப்ப என்ன இன்னைக்கு பண்றீங்களோ இதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி பண்ணிட்டாங்க. நான் அமெரிக்காவோடையோ இல்ல யூகே, அதாவது இங்கிலாந்தோடையோ இல்ல ஆஸ்திரேலியாவோடையோ நியூசிலாண்டோடையோ இல்ல பிரேசிலோடையோ இல்ல இஸ்ரேலோடையோ நான் உங்களை ஒப்பிடல. ஈரோடு, கரூர், சேலத்தை சாப்பிட்டு புரியுதுங்களா? அப்ப உண்மையான உற்பத்தி திறன் வெளியில வரணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசிடுவோம். சரியா? அப்போ அந்த உற்பத்தி திறனே வருது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஊர்ல இந்த 5 நாளும் கறக்கிற மாடு இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிருப்பாரு. அவர் வாங்கிட்டு போகும்போது 6 5 இல்ல 6 கறக்கும். கறக்குதா கறக்கலையா? என்ன மாறிடுச்சுங்க? உங்களுக்கும் அவருக்கு என்ன மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க?
என்ன மாதிரி இருக்கு? முதல்ல மாறினது என்ன? சரி, பக்கத்தூர் வாங்கிட்டு போனா வச்சு பெரிய சூழ்நிலை மாற்றம் இருக்காது. வாங்கிட்டு போன ஆள் மாறிடுச்சு. இது வாங்கிட்டு போன ஆள் மாறிடுச்சு. எதுக்கு இப்படி சொல்றேன்னா, இதுல நிறைய காரணம் இருக்கு. நான் போக போக உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன். மாடு கிட்ட பிரச்சனையே கிடையாதுங்க. பிரச்சனை பூரா நம்ம கிட்ட தான். இதை நீங்க ஏத்துதான் ஆகணும். மாடு வளர்ப்புல, கால்நடை வளர்ப்புல பிரச்சனை பூரா நம்ம கிட்ட தான். மாட்டுக்கிட்டே, ஆட்டுக்கிட்டே, கோழிக்கிட்டே, பறவைட்டே எதுவும் கிடையாது. இது எப்படி அப்படிங்கிறத போக போக உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சரியா? அப்போ பாலோட உற்பத்தி, மாட்டோட உற்பத்தி தான். அடுத்து தரம். தரம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, தண்ணியா இருக்கு, கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பாலோட தரத்துல நிறைய வேறுபாடுகள் வரும். சரி, அது நம்ம பேசுவோம். மாட்டோட உடல்நிலை, சினை பருவத்துக்கு வர்றது, செனை பிடிக்கிறது, அடுத்து வரக்கூடிய நோய்கள், இதெல்லாம் ஒரு பொதுவான பிரச்சனைகள். நீங்க சொன்னது இல்லாம மீதி. முதல்ல மாட்டுல ஏன் சினையாவதுல பிரச்சனை வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது மாடு ஏன் என்னென்ன காரணத்தினால சினையாவாம இருக்கலாம் நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பார்க்காதீங்க. அது தப்பு தப்பா போட்டிருக்கேன். புரியக்கூடாதுல தப்பு தப்பா போட்டிருக்கேன். ஹெல்த் என்னங்க? உடம்பு உடல்நிலையில் வரக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால வரல அப்படி சொல்றேன். அருமையான விஷயம். அடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்டா படிச்சு சொல்லக்கூடாது. சரியா? பாக்குறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரியான பருவமா இருக்கிறது இல்ல. இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன், எனக்கு புரியல. கண்டுபிடிக்க முடியல. ஊமை சினை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, வேற புரியல புரியல. கண்டுக்காம இருக்கிறதா? மோசமான ஓனரா இருப்பார் போல இருக்கு. எப்படி உங்களை மாதிரியே மோசமான பண்ணையாளரா இருப்பார் போல. அப்புறம் மாடு பால் இறக்கலும் திட்ட வேண்டியது. 5 மாசமா சென பிடிக்கல சார், டாக்டர் திட்ட வேண்டியது. வரவன் பொருள்லாம் இப்படி திட்டே இருந்தா அப்புறம் இப்படித்தான் மாடு சென பிடிக்கும். சரியா? என்னைக்காவது நம்மளை திட்ட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய பண்ண உருப்படும். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சினை பிடிக்காத காரணங்களை நான் சொல்லிடுறேன். ஊட்டச்சத்து சார்ந்த பிரச்சனைகள். முதல்ல எது? சாப்பாடு சம்பந்தப்பட்ட. மறுபடியும் நான் சொன்னதான், மாடு, வீடு, ஃபீடு. இதை மறக்கவே மறக்காதீங்க. இந்த இடத்த விட்டு போகும்போது சில முக்கியமான விஷயங்கள் 3 விஷயமா சொல்லுவேன். இது பூரா மறக்காதீங்க. மாடு, ஃபீடு, வீடு. எப்படி அப்படின்னு சொல்றேன். மாடுல என்னென்ன காரணம் வருதுன்னா, மாடுல கர்ப்பப்பை சார்ந்த புண்ணு. எப்படி? கர்ப்பப்பை சார்ந்த புண்ணு, உள்ளர சலை வைக்கிறது, கெட்டி ஆகுறது, உள்ளர கட்டி வர்றது, நீர் கட்டி வர்றது, மனுஷனுக்கு வர்ற மாதிரி அதுலயும் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா மாடு சேனை பிடிக்காது. அடுத்து சாப்பாடுல என்ன? சரி, கர்ப்பப்பையில வேற சில பிரச்சனைகள் இருக்குது. பாத்தீங்க அப்படின்னா, தயிரா சில நேரங்கள்ல அந்த பருவத்துக்கு வரக்கூடிய இருக்கும். ஒரு நல்ல மாடு அப்படின்னா, எந்த கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மாடுனா, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா? தேங்காய் எண்ணெய் வெயில் காலத்துல எப்படி உரையாம இருக்குமோ அதை எடுத்து ஊத்துனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி கிளியரா இருக்கணும். தேங்காய் எண்ணெய் உறைஞ்சு போயிருக்கிற தேங்காய் எண்ணெய் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது. தெளிவா இருக்கணும். கண்ணாடி திறவ மாதிரி ஊத்தணும் அந்த கோலை. அப்படி இருந்தா தான் மாடு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இதை விட்டுட்டு வேற மாதிரி மஞ்சள் கலர்ல ரத்தமா இல்ல தயிரா திரியா கோலை அடிக்குது, இல்ல செனைக்கு வருது அப்படின்னா கர்ப்பப்பையில அது பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ இது மாடு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வருது. அடுத்து சாப்பாடு சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை? சாப்பாடு அப்படின்னா தீவனம். மாடு சாப்பிடக்கூடிய தீவனத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடுனால பிரச்சனை வரும். என்னது? சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஊட்டச்சத்து பத்தலைன்னா இந்த பிரச்சனை வரும். சரி, அது ரைட்டு. அது இல்லாம வேற என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம ஊர்ல முக்கியமான விஷயம், தமிழ்நாடு, நம்ம ஊர்ல இல்ல, தமிழ்நாடு முழுக்க மாட்டுக்கு யாரெல்லாம் அரிசி மாவு, அரிசி கஞ்சி, அரிசி சோறு, அரிசி சம்பந்தப்பட்ட மாவு பொருள், அடுத்து கோதுமை மாவு, வெறும் கோதுமை தவிடு, பீர் வேஸ்ட், பிஸ்கட் வேஸ்ட், அல்வா வேஸ்ட், திருநெல்வேலியில இதெல்லாம் பொருட்களை நிச்சயமா மாட்டுல பிரச்சனை வரும். சினை பிரச்சனை கட்டாயம் வரும். போய் எழுதி வச்சிங்க. என்ன மாதிரி பிரச்சனை வரும்? சினைக்கு வர்றதே பிரச்சனை. செனைக்கு வந்தா செனை பிடிக்கிறது பிரச்சனை, செனை பிடிச்சா செனை தங்குறது பிரச்சனை, செனை தங்குனா கண்ணுட்டி போறது பிரச்சனை, கண்ணுக்குட்டி போட்டா நஞ்சு கொடி போறது பிரச்சனை, நஞ்சு கொடி போட்டா திரும்ப செனைக்கு வராது. இது பூரா உங்க மாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. போய் பாருங்க. சொல்றேன், அது நாங்க பண்ண தப்பு. சரியா? பீர் வேஸ்ட் போடலாம், பீர் வேஸ்ட் மட்டும் போடக்கூடாது. அதுக்கு அளவு இருக்கு. என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, பீர் வேஸ்ட் ரொம்ப சீப்பா கிடைக்குதுங்க, ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது. இவங்க என்ன பண்றாங்க, அதை அள்ளிட்டு போட்டுறாங்க. என்னென்ன வரும்னா, மாட்டுல மடிநோய் ஏற்படுத்தும். நல்லா கவனிங்க, மாட்டுல மடிநோய் ஏற்படுத்தும். பீர் வேஸ்ட் போடக்கூடிய மாடுகள் அனைத்தும் 3 வருஷத்துக்கு பிறகு செனையை பிடிக்காது. அது வித்துடணும். பால் கறக்கும் மாடு
அந்த மாடு அவ்வளவுதான். சினைய பிடிக்காது, மாட்டை பூரா உரிக்கிறோம். நீங்க போய் பாருங்க, பீர் வேஸ்ட் போடக்கூடிய மாடை போய் பாருங்க, உருக்கி எடுத்துரும். இது வரைக்கும் என் பண்ணையில மாட்டுல பிரச்சனை வரல சார் பீர் வேஸ்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமிகிட்ட போயிட்டு கும்பிட்டுட்டு தயவு செஞ்சு பீர் வேஸ்ட் நிறுத்திருக்கு. எனக்கு அதுக்கு என்ன பங்காளி சண்டையா? எனக்கும் பீர் வேஸ்ட்டுக்கும் எந்த ஒரு வெறுப்புணர்வும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இல்ல அரிசிக்கு எனக்கு என்ன சண்டையா? அரிசி ஏன் போடக்கூடாதுங்கிற விளக்கத்தை நான் சொல்றேன். பிறகு பீர் வேஸ்ட்னா என்னன்னா, பீர் எடுத்த பிறகு கிடைக்கிறது வேஸ்ட் சார். அது பிரீவரி வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல கிடையாது. கரூர், சேலம், திண்டுக்கல்ல மலைமலையா கிடைக்கும். எல்லா பண்ணைகளையும் குமிச்சு குமிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ வந்துருச்சு இந்த பக்கம்லாம். பார்லியில வருது, அடுத்து பார்த்தீங்கன்னா சோளத்துலேயும் வருது, கோதுமையிலையும் வருது, இது மாதிரி நிறையா இருக்கு. திராட்சையிலையும் வருது, எல்லாம் கலந்து கூட வருதுன்னு வச்சுங்களேன். இந்த தயவு செஞ்சு நான் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. அரிசி சம்பந்தப்பட்ட பொருள் எந்த வகையிலையும், அடுத்து பீர் வேஸ்ட், பிஸ்கட் வேஸ்ட், அல்வா வேஸ்ட், கிழங்கு மாவு திப்பி, கோதுமை தவிடு மட்டும் கொடுத்தா நிச்சயம் பிரச்சனை. இது உங்க வீட்டில் நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு முடிவு பண்ணீங்க. 5000 கோதுமை தவிடு, அதுக்கு தான் வர்றேன். பெரிய பஞ்சாயத்து இன்னைக்கு கோதுமை தவிடு எதுன்னு. கண்ணு தெரிஞ்ச எல்லாருக்கும், இப்படி கண்ணு நல்லா தெரியுற எல்லாருக்கும் கையில எடுத்து இப்படி பார்த்தா கோதுமை தவிடு 3 கலர்ல தெரியுது. தெரியுதா தெரியலையா? கண்ணு நல்லா தெரியுற எல்லாருக்கும் கோதுமை தவிடு, இப்ப நீங்க கோதுமை தவிடுன்னு வாங்கிட்டு வர்றதை எடுத்து இப்படி பக்கத்துல வச்சு பார்த்தா 3 கலர்ல தெரியுது. என்ன அது? நீங்க தான் சொல்லணும். இன்னொன்னு கேட்கிறேன் வேற மாதிரி. நம்ம ஊர்ல அரிசி விளையுதா? அரிசி விளையுதா? தமிழ்நாடு, நம்ம ஊர்ல தமிழ்நாடுன்னு வச்சுங்க, அரிசி விளையுது இல்லையா? அரிசி தவிடு கிடைக்க மாட்டேங்குது. அரிசி தவிடு அதிகமா கிடைக்க மாட்டேங்குது. எங்க இருந்து வருது இவ்வளவு கோதுமை தவிடு? அந்த கோதுமை தவிடு எங்க இருந்து வருது? நம்ம ஊர்ல விளையிற அரிசி தவிடு கிடைக்க மாட்டேங்குது, நார்த்ல இருந்து அவ்வளவு சன்னமா உங்களுக்கு கிடைக்குது. எப்படி? ஏன் யோசிக்கல? அந்த 3 கலர் என்ன? எனக்கு தெரியாது, நீ கண்டுபிடிங்க. நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். அதுக்கு அதான் சொல்றேன், நீ எனக்கு தெரியலன்ட்ட தெரியும். நீங்க போய் எடுத்து பாருங்க, கெரசின் வாடை அடிக்கும் சில கோதுமை தவிடுல, மண்ணெண்ணெய் வாடை அடிக்கும். இதை விட்டுட்டு நீங்க அடுத்து போனீங்கன்னா மஞ்சள் கலர்ல, பழுப்பு கலர்ல, வெள்ளை கலர்ல கண்ணு தெரிஞ்சா நிச்சயமா தெரியும். கண்ணு தெரியல, இல்ல சார் எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குண்ணா, கண்ணுல கோளாறு, அதுக்கப்புறம் வரும் மாட்டுல கோளாறு. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் புரியுதா? இதை கட்டாயம் நிறுத்துங்க. இன்னொன்னு, இந்த அரிசியில ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். அரிசி போடலன்னா மாடு பாலே கறக்கலையே சார். நாளைக்கு கவர்மெண்ட் கிலோ 25 ரூபான்னு சொல்லட்டும், நாளாரன்னைக்கு எப்படி பால் வரும் நான் பாக்குறேன். ஃப்ரீயா கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கி அள்ளி கொட்டி விட்டு இல்லாத அக்கிரமத்தை பண்ணிட்டு இருக்கேன். அரிசி போட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, கால் தாங்கும், மாட்டுல மூட்டு வீங்கும், வயிறு உப்பும், சினைய பிடிக்காத ஒரு நாள் படம் செத்து போயிடும். நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, என்னைக்கே நடக்கும். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். புரியுது என்ன சொல்றேனே? கால் தாங்குறதுல ஆரம்பிக்கும், மூட்டு வீங்கும், வயிறு உப்பும், மாடு கழியும். அரிசி போட்டா கழிதா கழியலையா? அரிசி கிஞ்சி வச்சா கழிதா கழியலையா? உங்களுக்கு வேற மாதிரி புரியுற மாதிரி கேட்கிறேன். நமக்கு வயிற்று போக்கு போகுது, என்ன பண்ணுவோம்? ஆஸ்பத்திரி போக மாட்டோமா? மருத்துவமனைக்கு போக மாட்டோமா? கொஞ்சம் சத்தம் வேகமா இல்ல பரவாயில்ல, இன்னும் 2 நாள் போகட்டுன்னு படுத்து கிடப்பீங்களா? என்ன ஒண்ணுமே வாயா திறக்கலையே? போவியெல்லாம் போக மாட்டேல. ஏன்? வீட்டுல இருக்க வேண்டியது, இன்னொரு நாள் போகட்டும் அப்படின்னு பேசாம படுத்து கிடக்க வேண்டியது. ஏன் போறியா ஆஸ்பத்திரிக்கு? என்ன ஆகும்? ஐயா என்னமோ சொல்றாங்களா? அப்படின்னா என்ன? சும்மா சொல்லுங்க, என்ன ஆகுங்க? வயிற்று போக்கு போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? நீர்ச்சத்து மட்டும்தான் போகுமா? அது கடைசியா, அதுக்கு இடையில என்ன போகும்? நீங்க சாப்பிட்ட எல்லாமே எங்க போயிடும்? உங்களுக்குன்னா வெளியில போயிடும், மாட்டுக்குன்னா பைபாஸ் ரோடு வச்சு திரும்ப உள்ளர போயிடுமா? அதுக்கும் போகும்ல வெளியில. இதையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு பக்கம் நல்ல சாப்பாடை கொடுத்துக்கிட்டு மாட்டுக்கு இன்னொரு பக்கம் கிலோ கணக்கில் அரிசியை காய்ச்சி வச்சா எப்படி மாடு தேரும்? சார் நான் நல்லா பாத்துக்கிறேன் சார் என் மாடை. எப்படி என் மாடை நல்லா பாத்துக்கிறதுனா முதல்ல என்ன? நல்லான்னா என்னங்க? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். என் மாடை நல்லாங்கிறீங்களே, நல்லா பாத்துக்கிறேங்கிறீங்களே, நல்லாங்கிற வார்த்தைக்கு யாராவது ஒருத்தவங்க தெளிவான விளக்கம் கொடுங்க. என் மாடை நல்லா பாத்துக்கிறேங்கிறீங்களா அப்படின்னா என்ன? நிறைய இருக்கு, எனக்கே டைம் பத்தாது ஒரு நாள். எனக்கு வேற பயமா இருக்கு. கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. நீங்களும் மெதுவா சொல்றதா தான் எனக்கு இன்டராக்டிவா இருக்கணும். நல்லா பாத்துக்கிறதுனா என்ன? மாடை சுத்தமா வச்சுக்கிட்டா பால் கறந்துருமா? நான் சொல்லுவா, யாரு அது? எங்க நல்லான்னா என்னங்க? நல்லான்னா என்ன? நல்லா என் மாடை பாத்துக்கிறதுனா என்ன?
உங்களோட பார்வையில நல்லா பாத்துக்கிறது என்ன? இங்க கைய வச்சு சொல்லணும். இங்க கைய வச்சு அந்த வார்த்தைக்கு தான் வர்றேன். நல்லான்னா என்ன தெரியுமா? வயிறு இறங்காம பாத்துக்கிறது. வயிறு எப்போ நிரம்பி இருக்கிறதா நல்லா. அதுதான் காரணம். நான் தண்ணியை கொடுத்தாலும் இப்படியா இருக்கும், அறுத்து உள்ள மண்ணலி கொட்டினாலும் இப்படியா இருக்கும், மரத்துளி கொட்டினாலும் இப்படியா இருக்கும். அப்ப வயிறு நிரம்பி இருக்கிறதுங்கிறது நிச்சயமா மாட்டுக்கு எல்லா சத்தும் கிடைச்சதா அப்படின்னா கிடையாது. இது புரியுதா உங்களுக்கு? அங்க வயிறு நிரம்பி இருக்கு அப்படிங்கிறதா அர்த்தமே ஒழிய நல்லா பார்த்துக்கிட்டு நல்லான்னா நான் என்னன்னு சொல்றேன், மாட்டுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும், அனைத்து ஊட்டச்சத்துனா என்னன்னு சொல்ற நோட் பண்ணீங்க. 6 ஊட்டச்சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரதச்சத்து, தாது உப்பு, உயிர் சத்து, நார் சத்துங்கிற 6 ஊட்டச்சத்தையும் தண்ணியோட சேர்த்து கொடுக்கிறது தான் நல்லா. எழுதுனீங்களா? 6 சத்து என்ன? மீதி 3 யாரு? கம்பன் எக்ஸ்பிரஸ்ல வருதா? மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரதச்சத்து, தாது உப்பு, உயிர் சத்து, நார் சத்துங்கிற 6 வகை ஊட்டச்சத்து தண்ணியும் சேர்த்து கொடுக்கணும். இது எல்லாத்தையும் மாட்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது தான் நல்லா. தயவு செஞ்சு போகும்போது இந்த வார்த்தை எடுத்துட்டு போங்க. இன்னுமே வயிறு உப்பி இருக்கிறது பாத்தீங்கன்னா வியாதி. அது வயிறு இறங்கவே இல்லைன்னா உப்பி இருக்குன்னு அர்த்தம், உள்ளார வேற ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். இன்னும் நிறைய பேர் நம்ம இங்க இந்த பகுதியில் நான் பார்த்துட்டேன், நெட்டி ஈத்து மாடு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுக்குட்டி போட்டு 2 வருஷமா பால் கறக்குது சார். ஆமா, அப்படியே பெரிய கிண்ண சாதனை. கற்பப்பையில பிரச்சனைங்க. நெட்டி ஈத்து மாடெல்லாம் நாட்டு மாட்டோட போயிடுச்சு. இப்ப எல்லாம் கலப்பு மாடு வச்சிருக்குமா இல்லையா? அப்புறம் எங்க இருந்து நெட்டி ஈத்து மாடு? உங்களுக்கு பண்ணைய ஒழுங்கா பாத்துக்க தெரியல, மாட்டை ஒழுங்கா பராமரிக்க தெரியல அர்த்தம். நெட்டி ஈத்து மாடெல்லாம் ஓடி போச்சு. வருஷத்துக்கு அது 3 மாசத்துக்கு பிறகு சென்னைக்கு வரல அப்படின்னா அங்க ஏதோ பிரச்சனை. ஒண்ணு நீங்க சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கல, இல்ல அந்த மாட்டோட உடம்புக்குள்ள ஏதோ பிரச்சனை. இதை முதல்ல கண்டுபிடிக்க பழகுங்க. புரியுதா? இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசுவோம் சரியா? அப்ப என்ன அப்படின்னா சினை பிரச்சனையில சொன்ன என்னென்ன கொடுக்க கூடாது சொன்னேன். அரிசி மாட்டுக்கு விஷம், போகும்போது எடுத்துட்டு போயிருங்க. இன்னைக்கு கொல்லலைனாலும் என்னைக்கு வேணாலும் கொல்லும், இதை எடுத்துட்டு போங்க. மாவு சத்துக்கள் உடனே இங்க நான் எதிர்பார்த்தேன் கேள்வி, சார் நம்ம மட்டும் சாப்பிட்றோம் சாவல மாடு சாவுங்கிறிய இந்த கேள்வி யாராவது இருப்பீங்க வில்லேஜ் விஞ்ஞானிகள். எப்படி நம்ம சாப்பிட்றோம் சாவல, நீங்க மாட்டுக்கு விஷங்கிறிய? வர்றேன், முடிச்சிடறேன். இந்த கேள்வி யாருக்கும் வரலையா? இல்ல இந்த கேள்வி யாருக்கும் வரலையா? நம்ம மட்டும் சாப்பிட்றோம் சாவல, நீங்க மாட்டுக்கு விஷங்கிறிய? தோணவே இல்லையா? இல்ல கேட்க விரும்பலையா? இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இவர் வாட்டு போட்டு தள்ளிடுவார் அப்படின்னு என்ன விஷயம்? சாதாரணமா வரணும் இல்ல. நம்மளுடைய வயிறு அந்த அரிசியை வயிற்றுக்குள்ள சுரக்கக்கூடிய அமிலம் இருக்கு. நம்ம வயிறு எப்படி செரிக்குது அப்படின்னா அமிலம் சார்ந்த செரிமானம். உள்ளுக்குள்ள அதுக்கு ஒரு அமிலம் இருக்குது. நான் ரொம்ப தெளிவா சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. நம்மளோட செரிமானம், நம்மளோட வயிறு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கு. எப்படி மாவை செரிச்சு அனுப்புற மாதிரி. மாட்டோட வயிறு எப்படின்னா நார்சத்து உள்ள பொருள், மாவு சத்துக்கள் அதிகம் உள்ள பொருட்களை செரிமானம் செய்யக்கூடிய அளவுல கிடையாது. ஏன்னா அங்க செரிக்கிறது ஒரு பொருளை உடைச்சி செரிச்சு மாட்டுக்கு கொடுக்கறதுக்கான வேலையை பார்க்கறது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாங்கிற நுண்ணுயிரிகள். நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா மாட்டோட வயிற்றுல இருக்கு. பாக்டீரியா இருக்கு, புரோட்டோசோவான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. ரொம்ப உங்களை குழப்ப விரும்பல. நீங்க மாவு சத்து அதிகம் உள்ள பொருளை கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா அது போய் அதை கொண்டு போடும். முதல்ல மாவு சத்து அதுக்கு ஒத்துக்காது. யாருக்கு? வயிற்றுக்குள்ள இருக்க கிருமிக்கு ஒத்துக்காது. புரியுதா? அப்போ செரிக்கிற வேலையை பார்க்கிற கிருமி செத்து போச்சுன்னா யாரு செரிக்க வைக்கிறது? அதனாலதான் அரிசி சாப்பிட்டு மாவு சாப்பிட்ட மாட்டுக்கு ஆடு வயிறு என்ன ஆகுது? வயிறு என்ன ஆகும்? உப்பிக்கும், கலியும். முதல்ல வாந்தி நம்ம ஏன் எடுக்கிறோம்னு தெரியணும். எதுக்கு நமக்கு வயிற்றுப்போக்கு போகுதுன்னு தெரியணும். வயிற்றுப்போக்கு எப்போ போகும் தெரியுமா? வயிற்றுல ஏதோ ஒத்துக்காத பொருள் இருந்தா அதை வெளியில தள்ளதான் வயிற்றுப்போக்கு போகுது. வாந்தி ஏன் வருதுன்னா சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல, அதை வெளில தள்ளதான் வாந்தி. நீங்க அதுக்கு போய் மாத்திரை போட்டு நிறுத்திட்டீங்கன்னா அது வயிற்றுல கிடக்கும். புரியுதா என்ன சொல்ற அப்படின்னு? இயற்கை உங்களை சும்மா எல்லாம் படைக்கல. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அங்கங்க வேலைக்கு வேலை பார்க்க வேலை கொடுத்து வச்சிருக்கு. நம்ம தான் புந்து இல்லாத அக்கிரமத்தை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த கொடுக்குற மாவு போய் அதை கொண்டு பிடிச்சுன்னா நீங்க உள்ளர பொத்துக்கிட்டு போய் உட்காந்து அரைச்சு அனுப்புவீங்க. மாவெல்லாம் யாரு போய் அந்த வேலையை பார்க்கறது?
பூச்சி மருந்து அடிக்கிறங்கிற பேர்ல பூச்சி பூரா கொண்டு போடுறான். நல்ல பூச்சியும் கொண்டு போடுறான், கெட்ட பூச்சியும் கொண்டு போடுறான். பூச்சி பார்க்குற வேலை யார் பண்ணுவா? அதை யோசிக்கிறது இல்லை. இது இதோட முடிய போறது இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு. சரியா? அப்போ அரிசி மாட்டுக்கு வேகமா தயவு செஞ்சு நிறுத்து. விஷம் சரியா? நிச்சயமா மாட்டை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் எடுத்துங்க. அரிசி கொடுக்கக்கூடிய மாட்டுல ஏன் சின பிரச்சனை வருது அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரிசி சாப்பிடக்கூடிய மாடுகள்ல சினைக்கு வந்துச்சு மாடு அப்படின்னா, இன்னைக்கு சினைக்கு காலைல வருது அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் அந்த பருவம் இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னா? 24 மணி நேரம் வரைக்கும் அந்த பருவத்தில் இருக்கும். ஆனா இந்த அரிசி போடுற மாடுல அந்த சினைக்கு பருவத்துக்கு வரக்கூடிய மாட்டோட உள்ளுக்குள்ள உள்ள முட்டை இருக்குல்ல, முட்டை 5 to 6 மணி நேரத்தில் மண்டையை போட்டுரும். கரு முட்டை என்ன ஆயிரும்? 6 மணி நேரத்தில் மண்டையை போட்டுறாரு. நீங்க சினைக்கு வந்த மாடே காலையில வந்துருக்கு, சாயங்காலம் தான் பார்ப்பிய. சாயங்காலம் பார்த்து டாக்டரை போடணும், டாக்டர் நாளை காலையில் வருவாரு. இப்ப என்ன பெரிய பிரச்சனைனா, உங்களுக்கு விவரம் புரியாம டாக்டருக்கும் விவரம் புரியாம அவர் வந்தவரை பிடிச்சி நீங்க 3 ஊசி போட சொல்லி, சார் வந்ததா வந்துட்டு 2 ஊசி சேர்த்து போட்டு போங்க. 30 ஊசி போட்டாலும் பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியாம போச்சு. ஏன் பிடிக்காது? அங்க என்ன இல்ல முட்டைய யாரோ ஆப்பாயில் போட்டு தின்ட்டான். முட்டை உயிரோட இருந்தா தானே ஊசி போட்டா பிடிக்கும். நம்ம அது தெரியாம ஊசி மேல ஊசியை போட்டு, இதுக்கு காரணம் ஏத்தோட்டு பொம்பளை வரதுன்றது. ஊசி போடும்போது அவ பார்த்தா அதனாலதான் ஜனம் பிடிக்கல, இல்லைன்னா டாக்டரை பிடிச்சிட்டு 10 தடவை வர்றாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்க வேண்டியது. நீங்க ஒரு பக்கம் அரிசி கஞ்சா காய்ச்சி வச்சுக்கிட்டு வர்ற போற ஆள்லாம் திட்டிக்கிட்டு இருந்தா எப்படி பண்ணை விளங்கணும்னா, நம்ம முதல்ல தெளிவா விளங்கணும், நமக்கு எல்லாம் விளங்கணும். சரியா? அப்போ சினை பிரச்சனைக்கு காரணம் இந்த அரிசி சம்பந்தப்பட்ட பொருள், கோதுமை தவிடு, பீர் வேஸ்ட், பிஸ்கட் வேஸ்ட், அல்வா வேஸ்ட், கிழங்கு மாவு திப்பின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதெல்லாம் நிறுத்திடுங்கிற ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்றேன். அடுத்து வேற என்ன பிரச்சனை சினையில பாத்தீங்க அப்படின்னா, வேற என்ன காரணம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செனை ஊசி போடுற நேரம், செனை ஊசி போடக்கூடிய ஆளு, செனை ஊசியோட திறன். காலையில மாடு செனைக்கு வருது, எப்ப ஊசி போடுவீங்க? நீங்க காலையில பாத்துட்டீங்க, ஏதோ கண்ணு தெரிஞ்சு, எப்ப ஊசி போடுவீங்க? கொளிஞ்சா வீட்டுல கல்யாணம் இருக்கு சார், முடிச்சுட்டு வந்த பிறகு போடுவேன் அப்படிங்க கூடாது. உடனே. எத்தனை பேருங்க உடனே போடுறீங்க? உடனே ஒரு டாக்டர் இருக்காரா? போன்ல வருவாரு. உங்களை மாதிரியே இன்னொருத்தர் உடனே கூப்பிட்டு, நடைமுறை சிக்கல்களுக்கு வருவோம். எப்ப போடலாம்? ஒரு மாடு காலையில 6 மணிக்கு சினைக்கு வருதுன்னா 8 to 12 மணி நேரம் இடைவெளியில போட்டுக்கிட்டீங்கன்னா நல்ல செனை பிடிக்கும். எப்படிங்க? எவ்வளவு நேரம்? 8 to 12 மணி நேரம் இடைவெளி எழுதிங்க. இதெல்லாம் தான் எடுத்து நான் நிறைய பேசுவேன், தேவையானதை மட்டும் எடுத்துங்க. 8 to 12 மணி நேரம் இடைவெளியில ஊசி போட்டுங்க. AM PM காலையில வந்தா சாயங்காலம், சாயங்காலம் வந்தா அடுத்த நாள் காலைல. அதை விட்டு நீங்க நினைக்கிற நேரத்துல ஊசி போடக்கூடாது. 3 நாள் சென்று 4 நாள் சென்று பண்றது வேஸ்ட், உங்களுக்கு நட்டம். சரியா? உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? அடுத்து முக்கியமான விஷயம், இந்த ஊட்டச்சத்து சம்பந்தமா பேசுறேன், ஃபீடு சம்பந்தமா பேசுறேன். என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடு, அதாவது உணவு தீவனம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கிராமப்புற வழக்குல நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, நமக்கு தோன்றதெல்லாம் அடிச்சு விடுறோம். தண்ணி குடிச்சா, அதாவது செனை ஊசி போட்ட பிறகு தண்ணி வச்சாலோ சாப்பாடு தீவனம் வச்சாலோ அது குடிச்சு வயிறு நிரம்பிடுமா, வயிறு நிரம்பி வயிற்றுக்கு பின்னாடி இருக்க கர்ப்பப்பையை தள்ளி உள்ளுக்குள்ள போட்ட ஊசியை வெளியில கொண்டு தள்ளிடுமா. ஐயா, உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்தை புரிய வைக்க விருப்பப்படுறேன். படுக்க கூடாது, கழுத்துல சுருக்கு வச்சு மேல கட்டி தொங்க விடுங்க, அதானே வரேன். நீங்க இந்த சுருக்கு வைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. சுருக்கு வைக்கணும்னா சொன்ன ஆளுக்கு சுருக்கு வைங்க. வீட்டுல யாரும் சொல்லி இருந்தா போய் வச்சுட்டு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாதீங்க. பக்கத்து வீட்டுல சொன்னா வைங்க. என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்ப்பப்பை ஒரு பைப் மாதிரி இருக்கும். ஒரு பைப்பு, அந்த பைப்புக்குள்ள ஜிக்ஸாக்க நிறைய உள்ளுக்குள்ள படி மாதிரி செக்யூரிட்டி கார்டு இருக்க மாதிரி கேட் இருக்கும். ஒரு 5 கேட்டு கிட்ட இருக்கும். இங்க ஒரு கேட்டா, இந்த கேட்டெல்லாம் திறந்து தான் கொண்டு போய், அது பாத்தீங்கன்னா நேரா கூட கேட்டு கதவு இருக்காது. ஒன்னு பின்ன ஒண்ணு இப்படி நேரா இருந்தா அப்படி திறக்கலாம், ஒன்னு இப்படி இருக்கும், குறுக்கை நெடுக்கை இருக்கும். இந்த படிகளுக்கு இந்த கேட்டெல்லாம் இதெல்லாம் திறந்து ஓபன் பண்ணி தான் கொண்டு ஊசியை போடுறாங்க. அது அப்படியே பொத்துக்கிட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வெளில விழுந்துறாரு. புரியுதா என்ன சொல்ற? தூக்கம் வருதா? அவ்வளவு மோசமாவா பேசுறேனா?
சரியா? கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் வைக்க வேண்டியது நிறைய. அடுத்தடுத்து இங்கே ஏதாவது வந்துகிட்டே இருக்காங்களா? ஒன்றுமே முடியல. ஃபேன் போடுங்க, எனக்கு இருக்குது. உண்மைதான், இருக்கட்டும். சரியா? அப்போ என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அது கிடையாது. தாராளமா நீ தண்ணி காட்டலாம், நல்லா தீனி வைக்கலாம், சுருக்கு மட்டும் வைக்கக்கூடாது. எது சுருக்கு வச்சு கட்ட தேவையில்லை. நீங்க வெயில் நேரங்களில் போடுறத வேணா தவிர்த்துக்கலாம். வெயில் நேரங்களில் சினை ஊசி போடுறது தடுத்துங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா வெயில் நேரங்களில் போடும்போது அந்த வெப்பநிலை மாற்றத்தினால அந்த உயிரணுக்கள் செத்து போறதுக்கு வழி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் பிடிக்காதுன்னு அடிச்சு சொல்ல முடியாதுங்க. சரியா? அப்போ இதுதான் விஷயம். அது சம்பந்தப்பட்ட வேற எந்த பிரச்சனையும் யாராவது வழக்கில் இருந்துச்சுன்னா கிடையாது. முதல்ல புரிஞ்சு, இது தெளிவா புரியுதா? அடுத்து தீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லிடுறேன். அவங்களுக்கு முன்னாடி கேட்டாரு ஊசி போடுறதுல. அதாவது இந்த ரத்தம் வர்றதுக்கு காரணம் சொல்றேன். ஊசி போடுறாங்க இல்லையா, அது போய் குத்தி இருந்தாலும் ரத்தம் வரும். சினைப்பருவம் முடிய போற நேரத்தில் சொட்டு சொட்டா ரத்தம் வரும். அது நார்மல். குத்து இருக்கா, புண்ணு இருக்கும் உள்ள. கர்ப்பப்பை நிறைய வருது அப்படின்னா கர்ப்பப்பையில புண்ணு இருக்கும். புரியுதா என்ன சொல்ற அப்படின்னு? சொட்டு சின்னதா முடிய போற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியா சொட்டு ரத்தம் வந்து லைட்டா தொங்கிட்டு இருக்கும். அது வந்து இயல்பு. சரியா? ரத்தமாவது கொட்டுது அப்படின்னா அங்க யாரோ பொத்து விட்டான்னு அர்த்தம். அந்த ஊசி போட தெரியாமலோ இல்ல வேற ஏதாவது புண்ணு இருந்தோ ஊசி போடும்போது அது நடக்குங்க. உள்ள ஏதோ கட்டி இருந்துச்சு, ஊசி போடும்போது குத்தி இருந்தா வரத்தான் செய்யும். நிச்சயமா அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். அந்த கட்டி அது மாதிரி வியாதி சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னா, நீங்க சொல்ற மாதிரி சினைப்பருவம் முடிய போற நேரத்தில் லைட்டா வந்து சொட்டா இருக்குன்னா நிச்சயமா அது ஒரு பிரச்சனையா இருக்காது. அப்படி நடக்கலாமா? அங்க போயிடலாமா? சரியா? இப்போதான் சினை பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தீவனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அது மாட்டுக்கான சாப்பாடு. இது பாத்தீங்கன்னா ஒரு 6 வகை ஊட்டச்சத்துக்கள் சொன்னேன். 6 வகை ஊட்டச்சத்து என்ன? 6 சத்து வேணும்னு என்ன? இதுக்கு கீழே வேற பார்க்கணுமா? ரைட்டு. அதுக்கப்புறம் மீதி நீர் சத்து நான் சொல்லவே இல்லை. 6 சத்து மறக்காதீங்க அப்படின்னு அதையே 4 தடவை சொன்னேன். மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரத சத்து, தாதுப்பு, உயிர் சத்து, நார் சத்துங்கிற 6 சத்து பிளஸ் தண்ணி. சரியா? இந்த 6 சத்துக்கள் நிச்சயம் வேணும். இப்ப என்ன ஆகுதுன்னா, பால் அப்படின்னு நம்ம குடிக்கிறோம் இல்லையா, மாட்டுக்கிட்டே திருடி குடிக்கிறோம்ல, இந்த பால் யாருக்காக உற்பத்தி ஆகுது? யாருங்க? எத்தனை பேர் கொடுக்குறீங்க கண்ணுக்குட்டிக்கு? எத்தனை பேர் பாலை கண்ணுக்குட்டிக்கு கொடுக்குறீங்க? உண்மையா சொல்லுங்க. எல்லாருமே கொடுக்குறீங்களா? என்னமா புரியல? கண்ணுக்குட்டி போடும்போது அந்த மாடு சொன்னிச்சா ஒரு காம்பளை மட்டும் கண்ணுக்குட்டி கொடுங்க, இதெல்லாம் நீங்க குடிங்கன்னு. நிறைய பால் கொடுத்தா கழிங்கிறாங்க. அதான் சொல்றேனே, எல்லாமே நம்மளே பார்த்து வச்சுக்கிறோம். நமக்கு எதெல்லாம் வசதியா இருக்கோ அதை பூரா பண்ணிவிட்டு மாடு கழியும், கண்ணுக்குட்டி கழியும், கண்ணுக்குட்டி முக்கும். சரியா? என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பால் அப்படிங்கிறது ரத்தமும் தண்ணியும் தான் பாலா மாறுது. மாட்டோட ரத்தமும் தண்ணியும் தான் பாலா மாறி வெளியில வருது. இப்ப ரத்தத்துல எல்லா ஊட்டச்சத்துக்களும் வெளியில வருமா வராதா? வருமா வராதா? நான் சொன்ன 6 ஊட்டச்சத்து இருக்குமா இருக்காதா? நிச்சயமா வெளியில வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ரத்தத்து வழியா 6 சத்து வெளியில வருது. நீங்க உள்ளுக்குள்ள கொடுக்கறதுல 2 சத்து கொடுக்கல. எப்படி? இந்த 6ல 2 கொடுக்கல, இல்ல மறந்துட்டீங்க, தெரியல. இந்த 2 என்ன ஆகும்? எங்க இருக்காது? பால்ல இருக்காது. உடம்புல இருக்க வரைக்கும் உடம்ப உருக்கி எடுத்துட்டு வரும். என்ன பண்ணும்? உடம்புல எப்பவுமே ரிசர்வ் இருக்கும். உங்க உடம்பு, மனிதர் உடம்புல இருக்கும், எல்லா விலங்குகளோட உடம்புலையும் உடம்புல வந்து சில ஊட்டச்சத்துக்கள் படிஞ்சு இருக்கும். அதுல இருந்து எடுத்து வெளில வரும். இருக்கிற வரைக்கும் வரும். எப்படி? அடிவைப்புல தண்ணி வர்ற மாதிரி தான். தண்ணி கீழே போயிருச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? உடம்புல இருக்கிற வரைக்கும் ஊட்டச்சத்துக்கள் வெளியில பால் வழியா வரும். சத்து முடிஞ்சிருச்சுன்னா மாடு பொத்துன்னு கீழே விழுந்துரும். என்ன ஆகும்? மாடு கீழே விழுந்துரும். யார் இது பொத்துன்னு? நீ அன்னைக்கு பதியும் போதே எனக்கு தெரியும். முன்னாடி வந்து உட்காருப்பா தம்பி. சரியா? செனை பிடிக்காத காரணம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை முக்கியமான காரணம். நீங்க செனை பிடிக்குமா பிடிக்காதான்னு டாக்டரை கேட்கவே தேவையில்லை. உங்க மாடை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். மாடு செனைக்கு வருது, பிடிக்கல, கர்ப்பப்பையில பிரச்சனை இல்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இவ்வளவு தூரத்துல நின்று உங்களோட மாட்டோட விலா எலும்பு இருக்குல்ல, விலா எலும்பு தெரியுமா? ஆங்கிலத்தில் ரிப்ஸ் அப்படிமோ.
விழா எலும்பு, இந்த மார்பு கூடு நமக்கு எப்படி எலும்பு இருக்கும் அது மாதிரி மாட்டுக்கு 2 பக்கம் இருக்கும். பின்னாடியிலிருந்து 3 எலும்பு தெரிஞ்சிச்சுன்னா மாடு செனையை பிடிக்காது. செனைக்கு வரவே 8 மாசம் ஆகும், செனை பிடிக்க இன்னொரு 6 மாசம் ஆகும். 1.5 வருஷமா என் மாடு செனை பிடிக்கல சார். பிடிக்காது. ஏன் பிடிக்காது? எலும்புக்கு செனைக்கு என்ன சார் இருக்கு? இங்க சொல்றது காரணம் உள்ளது. இவர் என்ன எலும்பு தெரிஞ்சா செனை பிடிக்காதுங்கிறாரு? நாளைக்கு சாணிக்கு தண்ணியா போட்டா கூட செனை பிடிக்காதுன்னு சொல்லுவார் போல இருக்கு. ஏங்க பிடிக்காது? எலும்பு தெரிஞ்சா. எலும்புக்கும் செனைக்கு என்ன தொடர்பு? எலும்புக்கும் ஏதோ ஊட்டச்சத்துன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. நீங்க கால்சியம் சொல்லிருக்கீங்க வச்சுக்கோ. என்ன ஆகுது அப்படின்னா, மாடு மனுஷன் பிறந்த எல்லா பிறவிகளுக்கும் உயிர் ஜீவராசிகளுக்கும் 2 விதமான தேவை உண்டு. ஒன்று என்னோட உடம்ப பார்த்துக்க, என்னோட அது மாதிரி மாடுனா மாடோட, சரியா? இன்னொன்று நான் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு. மனுஷன் என்ன உற்பத்தி பண்ணுவான்? பார்க்குற வேலை, வேலை தானே இங்கே உற்பத்தி. மாடு என்ன உற்பத்தி பண்ணுது? சந்தேகம் இல்லை, எங்கள் ஊரில் மீத்தேன் உற்பத்தி பண்ணுது அப்படிங்கக்கூடாது. என்னங்க? பால் தானே, சரியா? அப்போ பால் உற்பத்தி பண்ணுது. அப்போ அந்த பால் உற்பத்திக்கு தேவையான சத்தும் வேணும், மாட்டோட உடம்பை பார்த்துக்கிறதுக்கு வேணும். மாடு பால் கறந்தாலும் பால் கறக்காட்டியும் இந்த 6 சத்தும் வேணும். வேணுமா வேணாமா? நம்ம வேலையே பார்க்கலன்னா சும்மா பட்டினி இறக்க முடியுமா? உயிர் வாழ்றதுக்கு வேணும் இல்லையா? அப்போ அதோட உடலை பராமரிக்க சத்துக்கள் வேணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க பால் கறக்கும் போதே சத்துக்கள் பத்தாம கொடுத்ததால உடம்புல உள்ள சத்துக்கள்லாம் உருக்கி பால் வழியா வெளியே போயிருச்சு. புரியுது? அந்த 3 எலும்பு தெரியும் போது பால் வழியா வெளியில போயிருச்சு. இப்போ என்னோட உடம்ப பாத்துக்கிறதுக்கே சத்து பத்தல, எல்லாம் உருகி போயிருச்சு, உடம்புல இருந்தாலும் போயிருச்சு. உடம்ப பாத்துக்கிறதுக்கே சத்து பத்தல. அப்புறம் எப்படி சரியான நேரத்தில் மாடு செனைக்கு வரும்? அப்புறம் எப்படி கருப்பை சுழன்று, எப்படி கருப்பை சுழன்று அந்த சுழற்சி வந்து கருவை தங்கி கரு வளர்ச்சி அடைகிறது எங்க சத்து கிடைக்கும்? இங்க உற்பத்தி என்ன? பால். கறவை மாட்டுல பால், செனை மாட்டுல என்ன உற்பத்தி பண்ணுது? கண்ணுக்குட்டி. அப்ப கண்ணுக்குட்டிக்கு சத்து வேணுமா வேணாமா? இன்றைய கன்று தான் நாளைய பசு. நீங்க வாங்கின மாடு யாரோ ஒருத்தர் வளர்த்து கொடுத்தது தான். சரி, அது போக போக நம்ம பேசுவோம். அப்போ ஊட்டச்சத்து பற்றாக்குறை 3 எலும்பு தெரியுதுன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம், அந்த 3 எலும்பை மறைக்கணும். எப்படி மறைக்கிறது? நல்ல சாப்பாடை கொடுத்து 1 மாசத்துல 2 தீவனம், நல்ல தீவனத்தை கொடுத்து மாட்டுக்கு எலும்புகளை மறைச்சிட்டீங்கன்னா 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு மாடு தானா செனை பிடிச்சிரும். இல்ல எலும்பும் தெரியுது, நான் ஊசி போட்டுட்டே இருக்கேன்னா 1.5 வருஷம் ஆகும், நிச்சயமா ஆகும். நீங்க போய் பாருங்க. இது ஒரு வகை. இன்னொன்னு இருக்கு, எலும்பே தெரியல சார், நல்லா மொழு மொழு மொழிட்டு இருக்கு மாடு, எங்கிட்டு பார்த்தாலும் ரவுண்டா தெரியுது, அப்படிங்கிறது பிடிக்காது. கொழுப்பு படிஞ்சிரும். போய் இந்த கருமுட்டை மேல கொழுப்பு படிஞ்சு முட்டையை வெளில வரக்கூடாது, அங்கங்க தடை போட்டுரும். வர்ற இந்த முட்டை உருண்டு வரணும், அதுக்கு பாதையில் அங்கங்க கொழுப்பு கட்டி இருக்கும். எப்படி செனை பிடிக்கும்? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ற அப்படின்னு? அப்போ ஒரு நல்ல ஒரு பராமரிப்பை பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. நீங்க டாக்டரை கூப்பிட்டு டாக்டர் நிச்சயமா சொல்ல மாட்டாருங்க, நீங்க எலும்பு தெரியுது. 2 விஷயம் தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல விருப்பப்படாம இருக்கலாம். இல்ல அது காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம், நான் முடிவு பண்ணல அதை, சரியா? அப்போ நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும், சரியா? இது புரிஞ்சா இது வரைக்கும்? இப்போ இந்தந்த விஷயங்கள் தான் வந்து நம்மளுடைய பண்ணை பராமரிப்புல முக்கியமான விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். சினை பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம். சினை பிரச்சனையில எதை நிறுத்தணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நல்ல ஊட்டச்சத்துள்ள தீவனங்களை கொடுங்க. நல்லா கவனிங்க. தீவனத்தை பத்தி பேசும்போது சொல்லிடுவேன் எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஒன்று இப்போ இடையில கேட்க வேணாம், நிறைய இருக்கு, சரியா? ஒரு லாபகரமான பால் பண்ணைனா 3 முக்கியமான விஷயம் வேணும். அது என்னன்னு எழுதியிருக்கேன், அப்படி எழுதிங்க. என்னென்ன இருக்கு? முதல்ல என்ன இருக்கு? 1 வருட கன்று இல்ல, 1 வருஷத்துக்கு ஒரு கண்ணு. 1 வருட கண்ணு வேணா போய் அதான் நான் சொன்ன மாதிரி ஏறி குச்சி எடுத்துட்டு வரணும். வருஷத்துக்கு ஒரு கண்ணு. அடுத்து என்ன வேணும்? அடுத்து என்ன? 2வது என்ன விஷயம்? கன்றிலிருந்து பஸ் எவ்வளவு நாள்ல? சத்தியமா நம்ம ஊர்ல இல்ல. நம்ம ஊர்ல யாராவது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? 2 வருஷத்துல மாடா மாறிடுச்சா? கண்ணுட்டி போட்டுச்சா? 2 வருடத்துல கண்ணுக்குட்டியா போட்டணும். அது எப்படி நான் சொல்றேன் பிறகு, சரியா? அடுத்து என்ன? 3வது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதோட முழு உற்பத்தி திறனை அடைய வைக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 70 கிலோ தூக்க முடிஞ்சவங்கள 70 கிலோ தூக்குறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். 20 கிலோ அதால உற்பத்தி பண்ண 20 லிட்டர் உற்பத்தி பண்ண முடியும்னா அந்த 20 லிட்டரை எப்படி உற்பத்தி பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதா ஒரு லாபகரமான பால் பண்ணைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இது 3 புரிஞ்சா என்னன்னு அப்படியே சொல்லுங்க, அதை பார்த்து கூட சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு கண்ணு,
அடுத்து வருஷத்துக்கு ஒரு கண்ணுன்னா எல்லா மாட்டுல இருந்தும் இது இந்த வருஷம் இந்த கண்ணு இந்த மாட்டுல சார், அடுத்த வருஷம் அந்த மாட்டுல கூடாது. அந்த மாடு ஒவ்வொரு வருஷமும் ஒரு கண்ணுடி போட்டிருக்கணும். அந்த மாதிரி ஒரு லாபகரமான பால் பண்ணைங்கிறது உங்களோட உற்பத்தி திறன், அதாவது பண்ணையில் உள்ள பால் உற்பத்தி திறன் எப்படி இரட்டிப்பாகுதோ அது போல வச்சிருக்கக்கூடிய மாடுகளோட எண்ணிக்கை 2 மடங்கு ஆகணும். 20 மாடு வச்சு நான் வந்து 100 லிட்டர் கறக்குறேங்கிறதுக்கும் 5 மாடு வச்சு 100 லிட்டர் கறக்குறது வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த முழு உற்பத்தி திறனை கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பேசணும். இந்த 3 வந்து நோட் பண்ணிங்க. அடுத்து போகும்போது ஒன்று ஒன்றா நம்ம பேசிக்குவோம். இப்போ முக்கியமான விஷயம், கறவை மாடுகள்ல என்னது, கறவை மாடுகள்ல தீவனம் மாட்டுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், என்னென்னலாம் கொடுக்கணும்? அடுத்து கேட்பேன். அடுத்து கேள்வி ரெடியா இருக்கு, இதுல காமிக்காதான் கேள்வி. உலர் தீவனம்னா என்ன? வைக்கோல் மட்டும் தானா? நமக்கு தெரிஞ்சு அதான் சார். எப்படி நம்ம ஊர்ல கிடைக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். சோளத்தட்டை, கம்பு தட்டை, கேழ்வரகு, என்னென்ன கிடைக்கும் தட்டை காஞ்சது பூராவே பச்சையா இருக்கிறத வெட்டி காய வச்சு போட்டா முடிஞ்சு. பசுந்தீவனம்னா காயறதுக்கு முன்னாடி கொடுத்தா அவ்வளவுதான். அடுத்து அடர் தீவனம்னா இப்பதான் சார் பிரச்சனை இருக்கு. தவிடு புண்ணாக்கு வேற. சரி சரி, இன்னும் யாரு கேட்குறது? என்ன விஷயம்? இல்லைம்மா, எனக்கு டைம் வரமணது மேலே நீ 1/2 மணி விஷயம். சரி, லஞ்ச் பிரேக்கோட பிரேக் பண்ணி சொல்லுங்க. அதுக்கு முதல் அப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். பசுந்தீவனம்னா நீங்க சொன்னதுதான். அதாவது இதுல வந்து தீவனப்புல் அப்படின்றது நிறைய இருக்குது. ரொம்ப நான் அதுக்குள்ள போனேன்னா நிறைய பேச வேண்டியது வரும். மேலோட்டமா நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? இந்த விஷயங்கள் புரியுதா? தீவன பராமரிப்புனா இந்த 4 முக்கியம், அதை மட்டும் தெரிஞ்சுங்க. இது 4ல் என்னென்ன வருதுங்கிறத அப்படி நான் சொல்லிடுறேன். அடர் தீவனம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, 6 சத்து, 6 சத்தும் சேர்ந்து இருக்கிற சரிவிகித உணவு தான் அடர் தீவனம். தவிடுல மட்டும் நீங்க கொடுக்குறீங்க, கோதுமை தவிடு கொடுக்குறீங்களா, நெல் தவிடு கொடுக்குறீங்களா, இதுல என்ன இருக்கு அப்படின்னா அதிகமா நார் சத்து தான் இருக்கு. என்ன இருக்கு? நார் சத்து தான் இருக்கு. நான் எத்தனை சத்து வேணும்னே, மீதி எல்லாம் எங்க போச்சு? புண்ணாக்குல புரதச்சத்து இருக்கும். எண்ணெய் எடுத்ததுன்னா எண்ணெய் குறைஞ்சி போயிடும், கொழுப்பு இருக்காது. எண்ணெய் எடுக்காதுன்னா கொழுப்பு இருக்கும், மீதி சத்து. புரியுதுங்களா? அப்போ 6 வகை ஊட்டச்சத்துக்களை ஒன்னா வச்சிருக்க சரிவிகித உணவு கொடுக்கறது தான் அடர் தீவனம். சரி, அது எப்படி என்ன நம்ம பிறகு போச்சு. இது புரிஞ்சு இல்லையா? அடுத்து போலாமா? இதெல்லாம் முக்கியமானது ஒரு பண்ணையில். ரொம்ப கொஞ்சம் வேற மாதிரி இப்போ புரியலைன்னா என்கிட்ட கேட்டுங்க, இல்லைன்னா வேகமாக ஓடிடுவேன். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதெல்லாம் தெளிவு. எனக்கு கூட எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தது இல்லை, ஒன்றும் விளங்காத மாதிரி தான் சொல்லி கொடுத்தாரு அவர். முதல்ல ஒரு மாடுக்கு தீவனம் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன தெரியணும்? மாட்டோட பாடி வெயிட். எப்படி கண்டுபிடிக்க? தூக்கி கண்டுபிடிச்சிருவோம் மாட்டை. எப்படி கண்டுபிடிக்க? மாட்டோட எடை எப்படி கண்டுபிடிக்க? யாருக்கா ஐடியா இருக்கா? அடுத்து முடிங்க, இது முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஐயா சொன்ன மாதிரி தான் நீங்களும் சொன்னீங்க. என்ன அப்படின்னா, மாட்டோட பின்னாடி படம் இருக்கு, நான் காமிக்கிறேன். நான் மார்பு சுற்றளவையும் அதோட நீளம் இருக்கு, எங்க இருந்து எடுக்கணும் எப்படிங்கிற சொல்றேன். இதை எடுத்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு சூத்திரம் இருக்கு, அதுல போட்டீங்க அப்படின்னா எடை கிடைச்சிடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உலர் தேவை கணக்கு. உலர் தேவை வேற, உலர் தீவனம் வேற. உலர் தேவைங்கிறது வேற, உலர் தீவனங்கிறது வேற. சரியா? உலர் தீவனங்கிறது வேற, முதல்ல குழப்பிக்கணும். ட்ரை மேட்டர் அப்படிங்கிறது, ட்ரை மேட்டர் இன்டேக்ங்கிறது உலர் தேவை, இல்லை உலர் பொருள் தேவைன்னு சொல்லுவோம். ட்ரை ஃபாடர்ங்கிறது உலர் தீவனம். புரியுது என்ன சொல்றேன்னு? சத்தியமா புரியாதுன்னு நினைக்கிறேன். உலர் தேவைன்னா ட்ரை மேட்டர்னு பேரு. ட்ரை மேட்டர் இன்டேக்னா எல்லா பொருளையும் தண்ணி இருக்கும். நீங்க சொல்றீங்களா வைக்கோல், சோளத்தட்டை, இதுலயும் தண்ணி இருக்கு. 5 to 10% இருக்கும். அதான் மாய்ச்சர் இருக்கும், தண்ணி ஈரப்பதம் இருக்கும். அந்த தண்ணியை நீக்கின பிறகு கிடைக்குது பாருங்க, அதுதான் உலர் பொருள். புரியுதா என்ன சொல்றேன்னு? பச்சை தீவனம் கொடுத்தா 80% தண்ணி இருக்கும். புரியுதா? காஞ்ச தீவனம் கொடுத்தா 10% தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை நீக்கின பிறகு கிடைக்கிறது தான் உலர் பொருள். சரியா? அது எவ்வளோ நமக்கு மாட்டுக்கு தேவைங்கிறத கணக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் பச்சை தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம், தண்ணி கணக்கு. ஐயா யாருக்காவது சந்தேகம் இருந்தா இங்கே நிறுத்தி கேட்டுக்கலாம். ஏன்னா நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுறேனாங்கிற எனக்கு தெரியல. எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு.
பசிக்குதோ, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். ஏதாவதுனா சொல்லிடுங்க, திட்டப்படாது, உள்ளுக்குள்ளே சொல்லிட்டேன். அடுத்து போயிடலாம். இந்த இருக்கு பாருங்க, இந்த படத்தில் இந்த முன்னங்காலுக்கு பின்னாடி ஒரு டேப்பை எடுத்து அப்படி சுற்றி இழுத்துட்டு வந்து பார்த்தோம்னா அது மார்பு சுற்றளவு. இது இதில் முதல்ல குறிச்சிக்கணும். அடுத்து முன்னங்காலில் இந்த இடத்துல ஒரு மூட்டு இருக்கும், சரியா? முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மூட்டில் இருந்து பின்னாடி அந்த வாளுக்கு பக்கத்தில் இப்படி இப்படி ஒரு கோடு, இந்த இடுப்பெலும்பு இருக்கும். இந்த இடத்துல எலும்பு இருக்கும், ஒரு எலும்பு. இதுக்கும் ஒரு அளவே போடணும். அளந்துட்டு இது இந்த இருக்கு பாருங்க சூத்திரம். எல்லுன்னா இந்த நீளம், ஜின்னா இந்த சுற்றளவு. எல் இன்ட்டு ஜி இன்ட்டு ஜி, எல்ஜி ஸ்கொயர்னு சொல்லுவோம். எல்ஜி டிவியை ஞாபகம் வச்சுங்க. எப்படி வீடியோ கூட இருக்கு, நேரம் இருந்தால் நான் காமிக்கிறேன், அது பெட்டராக இருக்கும். ஏன்னா நேரம் கண்டிப்பாக இருக்காது, சரியா? எல்ஜி ஸ்கொயர் இருந்தா இருக்கு பாருங்க, ஃபார்முலா நோட் பண்ணி. எல் இன்ட்டு ஜி இன்ட்டு ஜி, எல்ஜி ஸ்கொயர் டிவைடட் பை 666 ஞாபகம் வச்சு. 666 எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இன்னும் சத்தம் வரலையே, 4-5 பேர் தான் இருக்கிறீங்க. ஸ்டார் இல்லை, அது இன்ட்டு. அதான் எல்ஜி ஸ்கொயர்னு சொல்லிட்டு எல் இன்ட்டு ஜி இன்ட்டு ஜின்னு சொல்கிறேன். அப்புறம் ஸ்டாரை கேட்குறீங்க. இந்த ஸ்டார் பின்னாடிலாம் போக ஆரம்பிச்சனால தான் அவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா பிரச்சனையே வராது. இது புரிஞ்சு இல்லையா? இதில் ஒன்றும் ரொம்ப குழப்பம் வேணாம், நான் பிறகு தர்றேன் உங்களுக்கு. 666 ஃபார்முலா அது. அடுத்து போயிடுவோம். இது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, உலர் தேவையை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு. ஒரு நிமிஷம். ட்ரை மேட்டர்னா தண்ணியை நீக்கின பிறகு கிடைக்கிறது. சரி, அதுதான் இங்கே இங்கிலீஷில் போட்டிருக்கேன், சரியா? இது எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, ஒரு மாடு 500 கிலோன்னு வச்சுக்குவோம், தூங்க வேணாம். ஒரு மாடு 500 கிலோன்னு வச்சுக்குவோம். அந்த உடல் எடையில் 3% தான் அந்த மாட்டுக்கான உலர் பொருள் தேவை. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? 100க்கு 3 ரூபா, 3 ரூபா வட்டின்னு வச்சுங்க. இப்போ 500க்கு எவ்வளோ? அந்த மாட்டுக்கு உலர் பொருள் தேவை எவ்வளவு? 15 கிலோ. 400 கிலோ மாட்டுக்கு 400 கிலோ மாட்டுக்கு எவ்வளவு? ஒன்றும் சந்தேகம் இல்லையா? எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. வேற மாற்று கருத்து இருந்தால் சொல்லிடுங்க. இது புரியுதா என்னன்னு? 450னா அதில் 3% கணக்கு பண்ணிக்கணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? 3% அது உடல் எடையில் 3% எழுதிங்க. இது இப்படி தான் வந்து ட்ரை மேட்டர்ன்டே கணக்கு பண்ணணும். போட்டிருக்கேன். 550 கிலோன்னா எவ்வளோ நீங்கள் தான் சொல்லணும். 550 கிலோவுக்கு எவ்வளவு? 500க்கு 15, 16. ஒன்றும் சந்தேகம் இல்லை, ரைட். அப்போது இப்படி தான் உங்கள் மாட்டுக்கு முதல்ல எப்படி வெயிட்டை கண்டுபிடிக்கணும். அது இது பெரிய ட்ரைனிங். இது உங்களுக்கு வேகமாக கொண்டு போகணும்னு பார்க்குறேன், என்னாலே முடியலை, சரியா? இதை எழுதிக்கிங்க. இது ஃபார்முலா புரியுது இல்லையா? 3% ஆஃப் தி பாடி வெயிட். ஒன்றும் சந்தேகம் இல்லை. உடல் எடையில் 3%. அது உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எழுதிங்க. 3 ரூபா 3 பைசா வட்டி கூட போட்டுங்க.